ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மட்டன் உப்பு கறி எப்படி செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு எண்ணெயில பூண்டு அப்படி இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூட கொஞ்சமா பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்குங்க. அண்ட் அது கூடவே வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் இல்ல அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டு நீங்க நல்லா வதக்குங்க. மட்டன் நம்ம நெறைய வாங்கும்போது கொஞ்சம் மட்டன் எடுத்து நம்ம இந்த மாரி உப்பு கறி பண்ணிட்டு ஒரு டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே வதங்கிட்ட அப்புறமா கொஞ்சம் நம்ம உப்பு, மஞ்சத்தூள் அண்டு பெப்பர் பவுடர் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் வதக்கிட்ட அப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவு கொரியண்டர் பவுடர், கொஞ்சமா மிளகாத்தூள் அண்ட் வந்துட்டு கரம் மசாலா பவுடர் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்ட அப்புறமா நல்லா இதை வந்துட்டு வதக்கி விட்டுடலாம். வதக்கிட்டு அது மசாலாலாம் வந்து பச்சை வாசனை போயிட்ட அப்புறமா நம்ம வந்துட்டு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வந்துட்டு டொமேட்டோ வந்து ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதை நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம வேக வச்ச மட்டனை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். நாங்கள் மட்டனை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 5 விசில் கிட்ட விட்டுருந்தோம். ரொம்பவே சாஃப்டாக வெந்திருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த உப்பு கறியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, டாட்டா பாய் பாய்.